ஜான்வரியோட கடைசி பிப்ரவரியோட தொடக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செடியையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ப்ரொபகேட் பண்ணுறதுக்கான ஒரு சரியான நேரம். இன்றைக்கி நான் வந்து டேபிள் ரோஸை வந்து ப்ரொபகேட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நல்ல பூக்கிற ஒரு செடியிலேருந்து தண்டுகள் எடுத்துக்கோங்க. தண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக மண்ணுக்குள்ளே நீங்கள் அப்படியே சொருகுனீங்க அப்படின்னா அது வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும், வளையக்கூடாது அந்த தண்டு. அந்த மாதிரி தண்டு எடுத்தோம் அப்படின்னா 100% நமக்கு ப்ரொபகேட் ஆகும். இந்த மாதிரி மணலில் நம்ம சொருகி வைக்கும்போது மேல் பகுதி எது கீழ்ப்பகுதி எதுன்னு பார்த்து வைக்கணும். மேல் பகுதியை மேலேயும் கீழ்ப்பகுதியை கீழேயும் வச்சிங்கன்னா தான் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வளரும். மண் வந்து நல்லா பொலன்னு எடுத்துக்கோங்க. வெர்மி கம்போஸ்ட் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு நிறைய சத்துக்கள் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் டிஏபி கூட நம்ம போட்டு விடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உயிர் தண்ணி கொடுத்துருங்க. எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு செமி ஷேடு இருக்கிற மாதிரி, மார்னிங் சன்லைட் வர மாதிரி ஒரு பார்ஷியல் ஷேடில் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா 100% வரும். மார்ச்சில் நம்ம வீட்டில் பூத்து குலுங்கும் பூக்கள்.